ஏம்ல உனக்கு காப்பியும் கடியும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பாக பண்ணிட்டேன். ஏமாக்கா இப்படி பேசுகிறா? நான் என்னெல்லாம் பண்ணேன்? உனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? என்னெல்லாம் நல்லது பண்ணா? நான் சும்மாருன்னு சொல்லும் போது நீ அமைதியாவது இருந்திருக்கலாம். அவள் இங்கேயாவது கூட கொஞ்சம் நேரம் நின்று இருப்பா, பார்க்கையாவது செஞ்சுருப்பேன். மாப்பிள்ளை பார்க்கணுமாக்கும்? சரிங்க, சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவோமா? அப்பா சாமி, வேண்டாம்ப்பா வேண்டாம், சும்மா இருல. அக்கா வீட்டில் பேசியாச்சுலா, அதெல்லாம் அவைய பார்த்துக்குவோங்க. உனக்கு என்ன தெரியாத மாதிரியே இரு. வேண்டாம்ல வேண்டாம். சரி வீட்டுக்கு போவோமா இல்லை இப்படி இங்கே நிற்கிறதா? வேண்டிதான், போவோம். எங்கள் அம்மாட்ட வேற அப்போவுமே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ லேட்டாக போனால் அவள் வேற கேட்பா எங்கேயா நின்னான்னு. சும்மா சொல்லல, வரும்போது மருமகளை பார்த்துட்டு வந்தேன்னு. ஏய் அப்படிதான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நிற்காத. சரி சொல்லலை, வா போவோம். அம்மா என்ன எதுக்கு வந்தது வராதமா இப்படி அலறியா? அம்மா கூப்பிட தானே செஞ்ச. சரி நீ எப்ப வரேன்னு சொன்னா இப்ப வந்து நிக்கா? இவ்வளவு நேரம் எங்க போன, என்ன பண்ணா? கொஞ்சம் வேலை இருந்தது அம்மா, அதான் கொஞ்சம் லேட், வேற ஒண்ணும் இல்ல. சரி உன் வாட்ஸ்அப்க்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தேன், பாத்தியா? பார்த்தம்மா. உனக்கு பிடிச்சிருக்கா எப்படி? அம்மா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அப்பாவுக்கு உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். இல்ல சொல்லு, ஒரு வார்த்தை நல்லா பார்த்துட்டு சொல்லு. அப்புறம் உன் மனசுல யார் இருந்தாலுமா சொல்லு. அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன், அப்பாட்ட பேசுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்களே பார்த்துக்கோங்க. சரி அப்போ இருக்கட்டு, வேற ஏதாவது துப்பு வரட்டும், நம்ம புரோக்கர்ட்ட சொல்லி வைப்போம். பார்த்துட்டு அப்புறம் வேணா இது பேசி முடிப்போம், சரியா? ஏன்டி அம்மா அந்த பொண்ணுக்கு என்ன குறை இப்படி சொல்றா? நீ என்ன சொன்னா? அம்மாவும் அப்பாவும் பேசினா சரின்னு சொன்னால, இப்போ என்ன? இல்லடி சொன்ன. என்ன சொன்ன? கூட கதிர் இருப்பான்ல, எங்க காணோம்? வரலம்மா, அவனுக்கு வீட்டில் வேலை இருக்குன்னு அப்படியே போயிட்டான். இப்போ திரும்ப வருவான், வந்ததுக்கப்புறம் நானும் வெளியே போக வேண்டியிருக்கு. 6 மணி ஆயாச்சு, இனிமே எங்கேயும் போக வேண்டாம். கொஞ்சம் சோத்து தின்ட்டு படுத்துக்கடை. சரி வா வந்து உட்காரு. இப்பதான் உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தா, நீயே வந்துட்ட, உட்காரு. என்ன பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? ஆமால உட்காரு. தேவன் எப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கான்? தெரியலையே கதிரி, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எது பேசினாலும் கடுகடுன்னு பேசுறான், என்ன நடந்துச்சு? ஒன்றும் பண்ணல, அவன் தான் அப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கான். ஐயா அவனுக்கு பொண்ணு பார்த்துருக்கு சொன்னானா? எத்தே அவனும் பொண்ணு பார்த்து தான் வரான், உங்ககிட்ட சொன்னானா? என்ன கதிர் சொல்றா? இல்ல ராஜி என்ன நினைச்சிட்டு இருக்கா? எம்மா அவன் சொல்றது கேட்காதம்மா, அவன் இப்படிதான் தேவையில்லாம பேசிட்டு அலைவான். நாங்க தான் தேவையில்லாம பேசணும். இங்க பாருங்க சார், ஃபர்ஸ்ட் என்னல பிரச்சனை உனக்கு? நீ வீட்ல வந்து ஒன்றும் சொல்ல மாட்டியோ? என்னல சொல்லணும், நீ சும்மா இரு. இல்ல கதிர் என்னாச்சு சொல்லு. நீங்க பாத்துருந்தீங்களா அந்த பொண்ணை? இவன் பார்க்ல வச்சு பார்த்தான். இதான் விஷயமா? நான் ஏதோ ரொம்ப பயந்துட்டேன். நான் எதையோ நினைச்சு பயந்தல்ல. ஐயா உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுங்க மாப்பிள்ள சார், பிடிச்சிருக்கா? நாமளே இப்படி பண்றா, சும்மாவே இருக்க மாட்டியோ? எப்படி பாருங்க, எப்படி சிரிக்கிறான்னு. வாயெல்லாம் பல்லு. பிடிக்காமையா பார்க்கலையும் ஐஸ்கிரீம் கடையில பின்னாடியே போய் பார்த்துட்டு வந்தான். அதெல்லாம் பிடிக்குது. உங்ககிட்ட தான் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். பேசி முடிங்க சீக்கிரம், நல்ல நாள் பார்த்து அவனே ஓடிடுவான், பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு, உனக்கு பிடிச்சிருக்கல, அது போதும். நான் அப்பாட்ட சொல்லி அடுத்து என்ன பண்ணுவேன்னு பாப்போம். அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியுமா? நீங்க தான் மாப்பிள்ளை துப்பு கொடுத்துருக்கீங்க, இவன் தான் மாப்பிள்ளைன்னு தெரியுமா? தெரியலையப்பா, புரோக்கர் வந்து துப்பு கொடுத்தாவே, நாங்க எங்களுக்கு பார்த்துட்டு சரின்னு சொன்னோம். இன்னும் அவைய வீட்டுல சொன்னாவளா இல்லன்னு தெரியல, அவைய என்ன சொல்லுவானும் தெரியல. அப்படியா? சரிங்க. நான் வெளியே போயிட்டு வரேன். வீட்டுல வந்து சாப்பிடு, வெளியே எங்க தின்னுட்டு வந்துடாதே. சரியாம்மா, போயிட்டு வரேன். மாப்பிள்ளை ஏன் மக்கா இப்படி இருக்கா? மாப்பிள்ளை ஏழை இப்படி இருக்கா? நான் எப்படி இருக்கேன்? நான் ஒழுங்கா தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா பொருள். எங்க அம்மாட்டெல்லாம் சொல்றீங்க ஏழை இப்படி இருக்கா? எனக்கு ஒரு மாதிரி இருக்காதோ? ஒரு மாதிரினா எப்படி சார்? மாப்பிள்ளைக்கு வெக்கமா? இப்படி பேசுறத நீ நிறுத்து. கண்டிப்பா நான் பேசல. எங்க அம்மா எங்க அப்பாட்ட சொல்லுவா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. சொன்னா சொல்லட்டு, இப்படி இருக்கவன் தான் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பின்னாடி அலைவானா. சும்மா இரு, நீ தான் அப்படி அலைவா, நானும் அப்படி அலைய மாட்டேன். பாப்போம்ல, பாப்போம் இதுவும் எவ்வளோ நாளைக்கு. பாருல அப்படியே போயிட்டு வருவோமா? எங்க? அது 2 தெரு தள்ளி. ஐயா சாமி, என்ன ஆளை விட்டு நான் எங்கேயும் வரலப்பா. இல்ல வா, சும்மா வண்டி எடுத்துட்டு 2-3 டைம் போயிட்டு கொஞ்சம் தெரிஞ்சிட்டு வருவோம், வா. போயா, நீ போய் தர. சரியப்பா, வரலன்னா விடு. வா, ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி வா போவோம். கேட்டியலா? எப்படி கேட்க முடியும் சொல்லு.
அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆ சரி, நல்லது தானே, பேசி முடிப்போம். பொண்ணு வீட்டுல சரின்னு சொல்லுவாங்களா? தெரியலையாட்டி. அந்த பிள்ளைய நல்லா பிடிச்சிருக்கு பாத்துக்கோங்க. இன்னைக்கு அவன் வெளியே வேலையில இருந்து வரும்போது பார்க்குக்கு போயிருக்கா. அப்ப அந்த பிள்ளைங்க வந்திருக்கா. பார்த்துட்டு இருந்தானம்மா, கதிர் சொன்னா. அதான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இவற்றை சொல்லுவோம் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்ட்டு. புரோக்கர் பேசி சொல்லுவாவ. பெரியப்பா வாங்க, உள்ள வாங்க. டீ பெரியப்பா வந்திருக்காவோ, போய் காப்பி போட்டு கொண்டாப்போ. காப்பிலாம் ஒன்றும் வேண்டாமா இருக்கட்டு. பெரியப்பா சும்மா இருங்க, காப்பி குடிச்சிட்டே பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்யா, இப்போதான் காப்பி வச்சு தந்தா குடிச்சிட்டு வந்தேன். சரி, பெரியம்மா எப்படி இருக்காவோ? பார்க்க வரணும்னு நினைக்கிறேன். வேலை இங்கேயே கரெக்டாக இருக்கு. ராச்சிக்கு பொண்ணு பார்த்துருக்கு. அவனுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொண்ணை நல்லா பிடிச்சிருக்கு. பொண்ணு வீட்டுக்காரவி தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. செல்வி வந்து சொல்லிட்டு இருந்தா வாட்ட, நானும் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். வேற என்ன சொல்ல சொன்னான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாருங்க, மாறி செல்விட்டெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னான். இப்போ அவியிட்டு யார் சொன்னா? நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது கேட்டிருப்பாவோ. இனிமே எல்லாருக்கும் பிடிச்சிக்கிச்சுல, மாப்பிள்ளை வீட்டில் பிடிச்சிச்சுன்னு சொன்னால் பூவைக்கு போகலாம். அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி கூட்டு எடுத்துட்டு போக வேண்டிதான். அப்படியா, சரி சரி. ஆச்சு என்ன பண்றான்? ஆச்சும் கதிரும் இப்போதான் வெளியே போனாவோ, இப்போ வருவாவோ. இந்த கதிர்னா இந்த இவன் யாரு? அவன் பையன் தானே? ஆமாம், அந்த கலா பையன். சரி சரி, சின்ன வயசுல பார்த்தது, இப்ப நெடுன்னு வளர்ந்துட்டான். ஆளே அடையாளம் தெரியல. வரட்டு. எல்லாம் பாத்தியா? தாத்தாவை நம்ம இப்போதானே அங்கே பார்த்தோம், அதுக்குள்ளே இங்கே வந்துட்டாவ. தாத்தா எப்படி இருக்கியா? சும்மா இறால. இல்லை, தாத்தாட்ட பேச வேண்டியிருக்கு. நீ கிளம்பு போ. என்ன நீ மாட்டிக்க, எனக்கு என்ன? ஏலே, நீ கலா பையன் தானல? தாத்தாக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு, கண்டுபிடிச்சிட்டே எப்படி? அல்ல, எனக்கு கண்ணுல நல்லா தெரியும் பார்த்துக்கோ. ஆச்சே, தாத்தா தெரியுமா? இந்த வயசுல ஹீரோ தான். எனக்கு என்னல அப்படி ஒரு வயசு ஆயிடுச்சு. என்னை விட பெரிய ஆட்கள்லாம் இருக்கதான் செய்யறாவ. வயசானதுங்களே இப்படிதான் மக்கா. வயசை சொன்னா ஒத்துக்கவே மாட்டாவோ. இல்லை கதிரே. ஆமா, இவ்வளோ நேரம் இங்கேயா இருக்கிய? ஆள் இருந்ததுக்கான அடையாளமே தெரியலையே. இல்ல, உன்னையும் சேர்த்து கொமிக்கான். ஓ, நானும் ஒன்றும் எங்கள் மாமாவை கொமைக்கல, மாமாட்ட பேசிட்டு இருக்கேன். தாத்தா இந்த வயசுலயும் பாட்டியை டார்லிங், செல்லக்குட்டி, அம்முக்குட்டின்னு தான் கூப்பிடுவாவோ, தெரியுமால? இதெல்லாம் கூப்பிட்ட என்ன தப்பு? இப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, புதுசாக கல்யாணம் ஆக போதில்ல, அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க எப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு. இல்ல, அது ஒண்ணு இல்லல்ல. அவ பேரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மறந்துச்சு பார்த்துக்கோ. இப்ப பேரு என்னன்னு கேட்க பயமா இருக்கு. அதான், வேற ஒண்ணு இல்ல. பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, மாமாவும் மகனும் எப்படி துள்ளு குதிச்சு சிரிக்கான்மோன்னு. இல்ல, என்ன பாட்டிட்டு சொல்லிடாதீய. சொல்ல மாட்டேன் பெரியப்பா. அத்தோய், நான் இதை மட்டும் சொல்ல மாட்டேன். புதுசா கல்யாணம் ஆக போற மாப்பிள்ளைக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க உமரு தரப்புல இருந்து. கொடுத்துட்டா போச்சு. ராச்சே, நம்ம முன்னாடி ஒரு சின்ன பையன் இருந்தா, நம்ம கோவத்துல இருந்தோம்னா 10 டைம் 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டு அப்புறம் பேசணும். இதுவே நம்ம வயசுல உள்ளவ ஒருத்தன் கோவத்துல இருந்தா 10ல இருந்து 30 வரைக்கும் எண்ணிட்டு அப்புறம் பேசணும். நம்மளை விட பலசாலியா இருந்தா 1ல இருந்து 100 வரைக்கும் எண்ணிட்டு அப்புறம் அவன்கிட்ட பேசணும். இதுவே நம்ம பொண்டாட்டி கோவமா இருந்தா எண்ணிக்கிட்டே இருக்கணும், பேசவே கூடாது. அத்தாவோட ரகசியத்தை சொல்லிட்டாவோ. என்ன ராச்சி, கேட்டுக்கோ. சரில, நான் போறேன். என்ன பேசிட்டு இருங்க. தப்பிச்சு ஓடிட்டான். மாமா தாத்தா, நானும் போயிட்டு வரேன். பாய். ஐயப்பா, என்ன டெக்னிக் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிய? ஆமா, குடும்பம்னா சண்டை வரதான் செய்யும். விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதான்ல வாழ்க்கை. யார்கிட்ட விட்டு கொடுக்குறோம்? அம்மா பொண்டாட்டிட்ட தானே விட்டு கொடுக்குறோம். என்ன தப்பு? சரிங்க பெரியப்பா.